வணக்கம். உங்கள் கற்பிக்கும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான நாளில் ஒரு ஆலயம் ஒன்றில் நிற்கிறேன். வணக்கம். இன்றைக்கு ஒரு சிறப்பான மாசமான நாளில் ஆலய வாசலில் நின்று வந்து உங்களுக்கு ஒரு பதிவை போடலாமென்று. அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போ 3 விஷயங்கள் இணையத்தை கிளம்பி கொண்டிருக்குது. அந்த 3 விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 3 விஷயமும் ஒரு காத்திரமானது. ஆனால் அதில் ஆக காத்திரமானது வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், இப்போ யாழ்ப்பாணத்தில் பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லை. ஆனால் பெட்ரோல் தட்டுப்பாட்டு செயற்கையாக உருவாக்கி போட்டு இருக்கிறார்கள். இப்போ அது ஒரு மற்றது உங்களுக்கு தெரியும், விஜயின் டிவோர்ஸ் சம்பந்தமான விஜய் சங்கீதா இலங்கையை சேர்ந்த வேண்டபடியாக நாங்கள் நிச்சயமாக அந்த விவாகரத்தை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா யுத்தம், ஈரான், அமெரிக்கா, ஈராக் எல்லாம் அப்படியே கதிகள் அங்கே போயிருக்கிற யுத்தம். இந்த 3லும் பார்த்தீங்கன்னா இதை முன்னுரிமைப்படுத்துகிறேன்னு தெரியல. ஏனெண்டா உண்மையில் இவ்வளோ அழிவுகளை சந்திக்கின்ற இருக்கிற ஒரு யுத்தம். அதை விட இதை விஜய் பிரபல்யமான ஒருவற்ற விவாகரத்து, அதே போல் இந்த யாழ்ப்பாணத்தில் பெட்ரோலுக்கு பிரச்சனை. இந்த பெட்ரோல் பிரச்சனை எங்கள்கிட்ட தீராத பிரச்சனையாக இருக்குது. அது பற்றி ஒரு பதிவு கூட நான் போட்டிருக்கிறேன். ஆகவே இந்த 3 விஷயத்தையும் இந்த ஆலய வாசலில் யோசிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் இந்த மாசி மகம் ஒரு நல்ல நாளே அமைய வேணும்.